This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. சிபிஎஸ்இ பள்ளிகளில் மாணவர்களுக்கு சர்க்கரை நோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுவதற்கு பிரதமர் மோடி பாராட்டு. அலுவலகங்கள் உள்ளிட்ட பிற இடங்களுக்கு விரிவுபடுத்தப்பட வேண்டும் என மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் உரை. அமலாக்கத்துறை சோதனைக்கு பயந்து முதல்வர் ஸ்டாலின் டெல்லி சென்றதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் குற்றச்சாட்டு. ஆளுங்கட்சியான பிறகு பிரதமர் மோடிக்கு மு.க. ஸ்டாலின் வெள்ளை குடை பிடிப்பதாகவும் விமர்சனம். எதிர்க்கட்சியுடைய கருத்து, கடந்த 3 ஆண்டு காலமாக நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை? ஏன் தமிழ்நாட்டுடைய நிதியை பெறுவதற்கு பாரத பிரதமரை சந்திக்கவில்லை? இப்பொழுது அவசியம் என்ன வந்தது? பிரச்சனை வந்துவிட்டது. அதிமுக ஆட்சியில் பதிவான டாஸ்மாக் முறைகேடு புகார்களுக்காக ஒன்றிய அரசுடன் திமுக ஏன் சமரசம் செய்து கொள்ள வேண்டும்? வெள்ளை கொடி தொடர்பான இபிஎஸ் விமர்சனத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலடி. டெல்லியில் பிரதமரை சந்தித்த போது அமலாக்கத்துறை சோதனை குறித்து பேசவில்லை என முதல்வர் ஸ்டாலினால் வெளிப்படையாக கூற முடியுமா? தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கேள்வி. கோவை, நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் அதி கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தேனி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தகவல். கோவை அருகே வெள்ளியங்கிரி மலையேறிய 2 உயிரிழப்பு. கனமழை காரணமாக மலையேற பக்தர்களுக்கு வனத்துறை தடை. உதகையில் கனமழையால் மரம் விழுந்து 15 வயது சிறுவன் உயிரிழப்பு. மரப்பூங்காவை சுற்றி பார்த்து கொண்டிருந்த போது நேர்ந்த சோகம். சென்னை கொடுங்கையூரில் குப்பைகளை எரித்து மின்சாரம் தயாரிக்கும் எரிவுலை திட்டத்திற்கு எதிர்ப்பு. குடியிருப்பு வாசிகள் மனித சங்கிலி போராட்டம். யுபிஎஸ்சி தேர்வில் பெரியார் குறித்து கேட்கப்பட்ட கேள்வி. விருப்ப விடைகளில் பெரியாரின் பெயருடன் சாதி பெயரும் இடம்பெற்றதால் சர்ச்சை. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு. கைதான ஞானசேகரனுக்கு எதிரான வழக்கில் வரும் 28ஆம் தேதி தீர்ப்பு. ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியிலிருந்து மூத்த மகன் தேஜ் பிரதாப்பை நீக்கிய லாலு பிரசாத் யாதவ். குடும்ப ரீதியாகவும் இனி ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என ஆவேசம். கேரள மாநிலம் கொச்சி கடல் பகுதியில் விபத்தில் சிக்கிய கப்பல் முழுவதுமாக மூழ்கியது. எண்ணெய் கடலில் பரவி உள்ளதால் பெரும் சுற்றுச்சூழல் ஆபத்து. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. சீனாவின் ஷென்ஜன் நகரில் பார்வையாளர்களை கவர்ந்த பறக்கும் கார். இந்த ஆண்டு இறுதியில் போக்குவரத்துக்கு பயன்படுத்த திட்டம். ஆறுதல் வெற்றியுடன் ஐபிஎல் தொடரை நிறைவு செய்தது சிஎஸ்கே. குஜராத்திற்கு எதிரான கடைசி போட்டியில் வெற்றியை நெருங்கும் சென்னை அணி. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.